அதாவது நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட பாணியை பல வருடங்களாக கடைபிடித்து வருகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பட ப்ரொமோஷனுக்கும் நான் வரமாட்டேன், அது ஆடியோ லான்ச்சு, ப்ரெஸ் மீட்டு, என்ன வேணாலும் வைங்க, நான் வரமாட்டேன், இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக நயன்தாரர்கள் 10 வருடங்களாக இருக்காங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கோ ஆடியோ லான்ச்சுக்கோ எந்த ஒரு செய்தியும் கிடைக்காம ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாடுவாங்க. ஆனால் இதே நயன்தாரா அவருடைய சொந்த தயாரிப்பாக இருந்ததுன்னா, குறிப்பாக அறம் படமாக இருந்துச்சுன்னா, இல்லை கனெக்ட் படமாக இருந்துச்சுன்னா, உடனே பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுப்பாங்க, எல்லா டிவிலையும் உட்காந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க, இன்டர்வியூ எடுப்பாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அந்தளவுக்கு அந்த படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து நம்ம காசு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான். ஆனால் இதுவே வேறு ஒரு தயாரிப்பாளர் படத்தில் நடித்தாங்கன்னா எந்த ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற அடம்பிடிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் தூள் தூளாக உடைக்கிற மாதிரி அவர் நடித்த படமும் கிடையாது, அவர் தயாரித்த படமும் கிடையாது. வேறு ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு போய் அந்த படத்தை பற்றி பயங்கரமாக பாராட்டி தள்ளியிருக்காரு நயன்தாரா. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்யாவோட தம்பி அறிமுகமான அமரகாவியம் படத்துக்கு இப்படி தான் போய் சீஃப் கெஸ்டாக கலந்துட்டாங்க. ஆனால் இப்போது மீண்டும் ஒரு படத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது இயக்குனர் விஷ்ணுவர்தன் நயன்தாரா வச்சு பில்லா, ஆரம்பம் 2 படங்களை எடுத்து 2மே வேறு லெவலில் ஹிட்டு படம். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நயன்தாரா நடித்ததுலேயே அதிகமாக கவர்ச்சி காட்டின 2 படங்கள்னால் அது பில்லா மற்றும் ஆரம்பம் தான். ஸோ அப்படிப்பட்ட 2 ஹிட் படங்களை கொடுத்த விஷ்ணுவர்தன் ஒரு படத்தை இயக்கியிருக்காரு. படத்தின் பெயர் நேசி பாயா அப்படிங்கிறது தான். இப்போ இந்த படத்தில் நம்ம முரளி அவர்களின் மறைந்த நடிகர் முரளி அவர்களின் இளைய மகனும் அதர்வாவின் தம்பியுமான ஆகாஷ் முரளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருக்காரு. நம்ம அதிதி சங்கர் தான் ஹீரோயின். ஸோ இந்த படத்தோட அறிமுக விழாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்படி என்ன வச்சுக்கலாம். ஸோ அந்த விழாவுக்கு நயன்தாரா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா ஊதா நிறத்தில் ரொம்ப கிளாமராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தது சோசியல் மீடியாவை பற்ற வைத்துள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் கூட நயன்தாரோட கிளாமரை எவனும் கண்டுக்கல. அதுக்கு மாறாக அவரை கழுவி தான் ஊற்றுறாங்க. என்னென்னா உங்கள் படத்தோட ப்ரொமோஷனுக்கு மட்டும் நீங்கள் வருவீங்க, இல்லை நீங்கள் நடித்த படத்துக்கு வரமாட்டீங்க, நீங்கள் தயாரித்தா மட்டும் வருவீங்க. ஆனால் அதை கூட பரவாயில்ல மன்னிச்சிடலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாத உங்கள் படம் இந்த படம், ஸோ இதுக்கெல்லாம் வருவீங்க. ஆனால் உங்களை வச்சு கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்து கோடிக்கணக்கில் படம் தயாரிக்கிற அந்த படத்துக்கு மட்டும் ப்ரொமோஷன் வரமாட்டேங்குன்னு நயன்தாராவை கடுமையாக விமர்சிக்கிறாங்க, குற்றம் சாட்டுறாங்க. ஸோ நயன்தாராவோட இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் மேலே நம்ம விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் நயன்தாரார்கள் அதிபயங்கர கவர்ச்சியாக நடித்த பில்லா மற்றும் ஆரம்பம், இந்த 2 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும், இல்லை 2 படங்களுமே பிடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.